ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அவருடைய தயவு இன்றைக்கும் உள்ளது. இன்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. கடலை இரண்டாக பிளந்த கிருபை, ஆமென், பார்வோனின் சேனைகளை அழித்த கிருபை, ஆமென், லாசரை உயிரோடு எழுப்பின கிருபை, யோசேப்பை உயர்த்தின கிருபை, தானியேலை பயன்படுத்தின கிருபை, தாவீதை அரசனாக்கின கிருபை இன்றைக்கும் உள்ளது. கைதட்டும். இன்றைக்கும் உள்ளது, இன்றைக்கும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:12 எடுத்து வாசியுங்கள். 1 தீமோத்தேயு. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னை உண்மையுள்ளவென்று எண்ணி, என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால், இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் தன் உடன் ஊழியர்களாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடினால் உண்மை நினைக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மை உள்ளவர் என்று எண்ணி, உண்மை உள்ளவர் என்று எண்ணி எனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தனால கர்த்தரை எண்ணிச்சேனா ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே உண்மை, உண்மை என்று சொல்றாரு. இந்த உண்மை என்கிற சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி 2 சர்டிபிகேட்டை வாங்க வேண்டி இருக்கு. எல்லாரும் பக்கத்து பாருங்க. உண்மை என்ற சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி 2 சர்டிபிகேட் வாங்க வேண்டி இருக்கு. இதுல பவுல் சொல்றாரு, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, இது அந்தி கிறிஸ்து ஆட்சியில நடக்கக்கூடிய காரியத்தை சொல்றாரு. ஆட்டுக்குட்டியானவர் பிசாசுடைய கூட்டங்களை, அந்தி கிறிஸ்துடைய கூட்டத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிப்பாராம். அந்த கூட்டத்தை அழிப்பாராம். அந்த கூட்டத்தை அழிக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியானவர்களோடு இருந்த கூட்டங்கள் யாரு, எந்த தேவ பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 17, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 17:14 எடுத்து வாசியுங்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், கர்த்தாதி கர்த்தரும், ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால், ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள். நல்லா பாருங்க. இயேசு யுத்தம் பண்ணும் பொழுது அந்த இயேசுடைய கூட இருந்த அந்த கூட்டங்கள் யாருன்னு பாருங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவர்களோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 3 கூட்டத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். எத்தனை கூட்டத்தை பார்க்கிறோம்? 3 கூட்டத்தை பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், ஒன்று அவரோடு கூட இருந்தவர்களிலே, ஒன்று அழைக்கப்பட்டவர்கள், 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 3வது உண்மை உள்ளவர்கள். இதை எப்படி புறக்கி எடுக்கிறாரு? ஆனா பவுல் அப்போஸ்தலன் அவனுடைய கட்சிப்புல, அவனுடைய சட்டையில அந்த வல்லமை வெளிப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னா, தேவன் அவனை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினாராம்.
அப்ப அந்த உண்மைங்கிற லிஸ்டுக்குள்ள வரணும்னா அதுக்கு முன்னாடி 2 லிஸ்ட் இருக்கு. என்னது? அழைக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து என்னது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்தது உண்மையுள்ளவர்கள். உண்மையின் தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மையின் தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்போ ஆன்டி கிறிஸ்து ஆட்சியில ஆட்டுக்குட்டியானவர் அந்த ஆந்தி கிறிஸ்துடைய கூட்டங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி ஜெயிக்கும் பொழுது அந்த ஜெய கிறிஸ்துவோடு கூட இருந்த கூட்டங்கள் தேவ பிள்ளைகள் யாரா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். 3 கூட்டங்கள் இருக்கு பாருங்க. இதுல நம்ம எந்த கூட்டத்துல இருக்கோங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சீசர்கள் அழைக்கும் பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க? 70 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 70 பேர் அழைச்சாரு. அந்த 70 பேர்ல 12 பேர் தான் என்ன செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தார். அந்த 12ல 11 தான் என்ன செஞ்சிச்சு? உண்மையா இருந்துச்சு. அதுல 1 அவுட் ஆச்சு. அந்த 1க்கு தான் யாரை கொண்டு சேர்த்துட்டாரு? பவுலை கொண்டு இணைச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க, அவரே இந்த 3 லிஸ்ட் பிரகாரம் தான் நம்மளை கொண்டு வராரு. அழைக்கிறாரு. அடுத்து என்ன செய்றாரு? கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கறாங்க. ஆனாலும் போகிறவங்க ஒரு சிலர் தான் என்ன செய்றாங்க? போறாங்க. அதுலயும் முக்கியமா முன்னுக்கு போய் அவரோடு கூட இருக்கிறவங்க உண்மை உள்ளவர்களை தான் என்ன செய்றாங்க? பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய மார்க் எழுதின சுவிசேஷம் எடுங்க. மார்க் 3:13 எடுங்க. 13, 14. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தமக்கு சித்தமானவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டாரு. 70 பேர் வந்தாங்க சீசர்கள். அதுல யாரும் தெரிந்து கொள்றாரு பாருங்க. அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும். அதுல குறிப்பிட்டு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறார்? 12 பேரை தெரிந்து கொண்டார். அதுல 1 தான் என்ன செஞ்சிட்டு? யூதாஸ் அவுட் ஆயிட்டு. யோவான் 12:6 இருக்கும் நினைக்கிறேன். திருடன் யோவான் அவன் தரித்திரரை தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னார். அந்த ஒரு டிக்கெட் என்ன செஞ்சிச்சு? அவுட் ஆச்சு. அந்த ஒரு டிக்கெட் அவுட் ஆனனாலதான் அங்க லிஸ்ட்ல எத்தனை வந்துச்சு பாருங்க? 11 வந்துச்சு. அப்போஸ்தலர் 1:13 பாத்தீங்கன்னா இருக்கும். அப்போஸ்தலர் 1:13 எடுத்தீங்கன்னா அந்த சீசர்கள் அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும், அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயும், பிலிப்பும், தோமாவும், பர்த்தலமேயும், மத்தேயும், அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும், செலத்தே எனப்பட்ட சீமோனும், யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அதுல ஒரு டிக்கெட் அவுட் ஆனனால அங்கதான் யாரை கொண்டு வந்துட்டாரு?
பவுல் அப்போஸ்தலன் வாரார். அதுதான் 1 தீமோத்தேயு 1:12 என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே என்னை உண்மையிலிருந்து இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் உண்மை நினைச்சிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதுலயே நம்ம பார்க்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மள என்ன காரியத்தை இருக்கிறான்னா, எப்பா நான் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புல நீ எப்படி இருக்கணும்? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அழைச்சிருக்கலாம், ஆனா தெரிந்து லிஸ்ட்ல வரணும். தெரிந்திருக்கலாம், அதுல உண்மைங்கிற ஒரு லிஸ்டுக்குள்ள நீ என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்துல கிதியோனை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல 3 பிரிவா பிரிப்பார். நியாயாதிபதி புஸ்தகம் மீதியானோடு போராடுவதற்காக மீதியானரை முறியடித்து ஜனங்களை காப்பாற்ற கர்த்தர் கிதியோனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த கிதியோனுடைய படையில மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 32,000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 32,000 பேர் இருந்தாங்க. ஆனா மீதியானுடைய படைகள் வலுவான படைகள். இந்த படையை முறியடிக்கிறதுக்காக கர்த்தர் கிதியோன தலைவனா வச்சு யுத்தத்துக்கு போக சொல்றாரு. அப்படி இந்த யுத்தத்துல ஜெயித்து மீதியானரை உன் கையில நான் ஒப்பு கொடுக்கணும்னா உனக்கு நிறைய டெஸ்ட் வைப்பேன். அதுல நீ 32,000 பேரை அழைச்சாச்சு, இதுல எத்தனை லிஸ்ட் கழிவாக போகுதுன்னு பாரு. அதை அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்குள்ள வருவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டதல் எங்க வருவாங்க? உண்மைங்கிற லிஸ்டுக்கு என்னச்சுவாங்க? வருவாங்க. அப்படின்னு ஆண்டவர் கிதியோனுக்கு தலைவனுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. என்ன ஐடியா கொடுக்கிறாரு? யாரெல்லாம் நீ யுத்தத்துல தரிசனத்துல கடைசிவர ஓடி வெற்றி பெறவன் யாரா இருப்பான்னா கிதியோனுக்கு அந்த ஐடியாவை கொடுக்கிறாரு. 32,000 பேர் இருக்காங்களா? இந்த 32,000 பேரு தான் கொண்டுதான் கர்த்தர் செய்வார் நினைக்கல, கிடையவே கிடையாது. அதுல வெறும் 300 பேரை தான் செலக்ஷன் ஆனாரு. எத்தனை பேரு? 32,000த்துல 300 பேரை கொண்டுதான் மீதியான அடிச்சு ஓட விட்டு வெற்றி பெற வச்சார். அது எப்படி கழிக்கிறாருன்னா நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். 7:2 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் அவங்களை கையில நான் ஒப்பு கொடுக்கணும்னா அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் யார லிஸ்ட்ல கழிக்கிறார் பாருங்க. வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அந்த உன் டீம்ல வீம்பு பேசுற இருக்கா? அந்த லிஸ்ட களி. அந்த வீம்பு பேசுற லிஸ்ட் இருந்தாலே அந்த டீம் விளங்காது. அந்த டீம் விளங்காது. அவனை வீட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறாரு. வீம்பு பேசுறவன என் கை ரட்சித்தது, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவேன், எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த லிஸ்ட் வேண்டாம், அவுட்டு, தள்ளி வீட்டுக்கு போக சொல்லுட்டார். அடுத்து சொல்றாரு, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று அவனை வீட்டுக்கு அனுப்புட்டாரு. நீ என் ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்ப பாருங்க ஆண்டவருக்கு எப்படிலாம் நடத்துறாரு பாருங்க. ஆண்டவர் நம்ம நினைப்போம் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுதான் பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். அப்படி இல்ல. அந்த கூட்டத்துல எதை கழிக்கணும், எதை தேர்ச்சி பெறும் அப்படிங்கறத ஒவ்வொரு டெஸ்டா வைக்கிறாரு. முதல்ல வீம்பு பேசுறவன லிஸ்ட கிளின்ட்டாரு.
அடுத்தது எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கானா, வியாதி வந்துருமா, அது வந்துருமா, இந்த கேஸ் இருந்தாலும் உன்னால சாதிக்க முடியாது, அந்த லிஸ்ட கழிங்கிறாரு. பயமும் திகிலும். அடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, தண்ணிக்குள்ள இறக்கி விடுறாரு. 10,000 பேரை தண்ணிக்குள்ள இறக்கி தண்ணிக்குள்ள ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. முழங்கால் ஊனி வாய தண்ணியோட வச்சு குடிக்கிறவனுக்கும் 2 கையால தண்ணி அள்ளி நக்கி குடிக்கிறவனுக்கும் அந்த டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல என்ன செய்றாரு, அதுல 300 பேரு தான் என்ன செய்றான், தண்ணிய கையால அள்ளி நக்கி நாக்கால நக்கி நக்கி என்ன செய்றான், அதுதான் 300 பேர். அவங்க தான் உண்மை உள்ளவர்கள். கை தட்டும். உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்ப அதுலயும் தேவன் லிஸ்ட் அப்படி எப்படி இயேசு 70 பேரை அழைத்து 12 தேர்ந்தெடுத்து அதுல உண்மை உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியெல்லாம் மரித்தாங்க. அழைக்கப்பட்டோ தெரிந்து கொள்ளப்பட்டோ உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவர்கள். ஏன் முதல் லிஸ்ட் என்ன கழிக்கிறாருன்னா, வீம்பு. என் கை என்னை ரட்சித்தது. என் கை ரட்சித்தது. எனக்கு எல்லா திறமை இருக்குயா, எனக்கு எல்லா திறமை இருக்கு. நான் தான், எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நானே ராஜா, நானே மந்திரி. ஆண்டவர் பிடிக்காது. அதான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் நினைச்சாரா, எதிர்த்து நிற்கிறார். மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த பெரிய மோசே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி எழும்பலன்னாரு. தேவனை முகமுகமா தரிசித்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவனுக்கே அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தும் கூட ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானம் அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. சாதாரண ஆடு மேய்க்கிற யாரு, மாம மோசையுடைய மாமா. அவர் தான் ஐடியா கொடுக்கிறார். யாருக்கு? மோசேக்கு. என்ன ஐடியா கொடுக்குற? ஐயா, நீ ஒருவனாக தாங்க முடியாதியா, தலைவனை கொஞ்சம் கொஞ்சம் பேரை பிரி, அதுக்கு ஒரு லீடரை போடு, இதுக்கு ஒரு லீடரை போடு, இதுக்கு ஒரு லீடரை போடு அப்படின்னு. இவன் தேவனை முகமுகமா பாக்குற தீர்க்கதரிசி. அவனுக்கே அந்த ஐடியா தெரியல. சாதாரண ஒரு மாம, அவன் ஊழியக்காரனே சொல்லல, சாதாரண தேவ மனுஷனா இருக்கிற சாதாரணவன் பெரிய தீர்க்கதரிசிக்கு ஐடியா கொடுக்கிறான். அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா? ஆகிச்சு. கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உண்மையுள்ள லிஸ்ட்ல நீங்க வரணும்னா முதல்ல என்ன தெரியுமா, அந்த அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல சில கழிவுகளை பண்ணுவாரு. உன் சுயத்தை சாகடிக்க வைப்பார், மாம்சத்தை சாகடிக்க வைப்பாரு. என் கை ரட்சித்தது, என் கைக்கு பலன் இருக்கு, அந்த லிஸ்ட் ஆண்டவர் கழிக்க சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய திட்டம் என்னதுன்னா, உங்களுக்குள்ள தேவன் இருந்துதான் எல்லாத்தையும் சாதிக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய பலன் இல்ல, உங்களுடைய திறமை இல்ல. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் தாழ்மை உள்ள மனிதர்களை தேடுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு பெரிய நாமம் இயேசுங்கிற நாமம். என்ன நாமம்? வானோர் பூதலத்தோர் பூமியினுடைய யாவருடைய முழங்காலும் அடங்கும்படியா மேலான நாமமா இயேசு அப்படின்னு சொன்னா, அந்த நாமத்துக்கு நீங்க ஒரு அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்கா இல்லையான்னு ஒரு புளிமட்டிக்கு போங்க, எங்கேயாவது போங்கள, பிசாசை கட்டி வச்சிருப்பாங்கள, அங்க போய் இயேசு இயேசுன்னு ஒரு 10-20 தடவை சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கிற பிசாசம் எந்திரிச்சு ஆடும். ஏன்னா அந்த நாமத்துக்கு அவ்வளவு பவர். இயேசுங்கிற நாமம் என்னன்னா, நரகத்துல உங்க கண்ணுக்கு தெரியாது. இப்ப நீங்க இயேசு இயேசுன்னு ஒரு 10 தடவை கத்துனீங்க வச்சிருங்களா, நரகத்துல கூட பிசாசு அலறும். வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழ் பாதாளம், அங்க இருக்கிற பிசாசு கூட நடுங்குமா? சொல்லுங்க, இயேசு இயேசு இயேசு, ஜீசஸ் 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 ஜீசஸ். நீங்க ஃபாதர் பெர்க்மான்ஸ் பார்த்து பாருங்க, மேடையில ஏறி மைக்க பிடிச்சிட்டாலே ஜீசஸ் 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 அப்படின்னு என்ன தெரியுமா, அங்க பேட்டரி சார்ஜ் ஏத்துறது.
இருக்கிற பிசாசெல்லாம் ஓட விடுறது. அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. என் பிதா அந்த நாமத்தை அவ்வளவு பவர், 3 உலகமும் மண்டியிட வைக்கணும். அது அமெரிக்காவா இருக்கலாம், ரஷ்யாவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், எந்த நாட்டுல இருந்தாலும் இயேசுங்கிற நாமத்துக்கு வானோர் தேவ தூதர்கள்லாம் அந்த நாமத்துக்கு சல்லிட்டு அடிப்பாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமியில இருக்கிற எல்லா நாட்டுக்காரங்களும் அந்த நாமத்துக்கு மரியாதை கொடுத்தாங்கணும். அடுத்தது பூமியின் கீழ் இருக்கிற பாதாளம் கூட நடுங்கும். ஒரு ஊழியக்காரர், எனக்கு பேர் மறந்துட்டு, அவர் சொல்லுவார், ஒரு முறை ஆண்டவர் தரிசனத்துல காட்டினாராம், இயேசுங்கிற பேரை சொல்லும் பொழுது நரகத்தில் இருக்கிற ஆவிகள்லாம் அலறி அடிக்குதான். அதை அப்படியே வெளிப்படுத்தினாராம். இன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்றீங்க, அது வல்லமையுள்ள நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசு. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். அந்த நாமத்தினுடைய வல்லமை கண்டுபிடிச்சிட்டீங்க வச்சிருங்க, நீங்களே உங்க தலைமையில கையை வச்சிருங்க. இயேசுவின் நாமத்து என் சுகத்து மேல வைத்திருக்க பிசாசை கையை எட்டு. இயேசுவின் நாமத்தினால என் செல்வத்து மேல, என் தொழில் மேல பிசாசை கையை எட்டு. இயேசுவின், என் பிள்ளை மேல கையை வைக்காத, என் பிள்ளையுடைய படிப்பு மேல கையை வைக்காத. இயேசுவின் நாமத்துல உன்னை ஒட்டிக்கிற. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துல வச்சிருக்க பிசாசு கையை ஒட்டிக்கிற. அது நீங்க எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க, அந்த நாமத்தை புரிஞ்சு சொல்லணும். பவுல் சொல்றாரு, அசுத்தாவி அலறி ஓடுது. ஸ்குவாத்துடைய எல்லாரும் என்ன செய்றாங்க, அவங்க சொல்லும் பொழுது அவங்கள சகோதரர் என்ன செஞ்சுட்டு, பிசாசு அவங்கள ஓட விட்டுட்டு, நிறுவனமா ஓட விட்டுட்டு. ஏன்னா பவுல் சொன்னா பிசாசு விலகி போகுது, இவங்க சொன்னா விரட்டுது. ஏன்னா பவுலுக்கு அந்த விசுவாசம் வந்துட்டு, இயேசுவின் நாமத்திற்கு 3 உலகமும் மண்டிடும். சாத்தானுடைய முழு வல்லமை சிலுவையில உறிஞ்சி ஜெயித்த, சொல்லுங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில உறிந்தெடுத்த நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்துல வர்ற பிசாசு கையை எட்டு உன்னை ஒட்டிக்கிற இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இந்த நாமத்துக்கு ஏன் அவ்வளவு பிதா பவரை கொடுத்துட்டாரு? பிலிப்பியர் 2:7 எடுத்து வாசிங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு சாதாரண ஆளா? அவர் ஏன் சிலுவையில தொங்கணும்? அவர் மேல நம்முடைய எல்லார் பாவமும் அவர் மேல விழுந்துச்சான். எல்லா நோய்களும் அவர் விழுந்து, அவரை கேலி பண்ணாங்களாம். யூதருக்கு ராஜாவா இருந்தா கீழே இறங்கி வரும், அவரால் இறங்க முடியாதா? சிலுவையை ஒரு சுக்கு நூறா நொறுக்கி இருக்கலாம், அவரால் முடியும். அவர் மாம்சத்துல செயல்பட்டாரா? இல்ல. பிதாவுடைய திட்டத்தை உணர்ந்தாரு. நான் சிலுவையில, அந்த வசனம் மேல இருக்கும், சிலுவையில் மரண பரிந்தியும் தன்னை தாழ்த்தினாராம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால பிதா ஒரே ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா வாயும் இயேசு இயேசு இயேசுன்னு அறிக்கை பண்ற அளவுக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கையை தட்டுவோமா? ஹல்லேலூயா. உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லையே, இயேசு நாமம் மேலானது. உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லையே, இயேசு நாமம் மேலானது.
ஆராதனை 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 இயேசு நாமத்துக்கு. ஓ ஆராதனை 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 இயேசு நாமத்துக்கு. உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லையே, இயேசு நாமம் மேலானது. உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லையே, இயேசு நாமம் மேலானது. அப்ப என்னன்னா, இயேசு உலக ரட்சகரா இருந்தாலும் அவர் சிலுவையில தன்னை என்ன செஞ்சார்? மரண பரிந்த தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வச்சுக்கிறீங்களா, கொஞ்சம் தெரிஞ்ச யாரையுமே எனக்கு எல்லாம் தெரியும். யூடியூப் எடுத்தா பாருங்க, ஒரு ஊழியக்காரர் அவரை ஏசுறாரு, இவரை அவருக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லு. ஏன் சொல்றான்னா, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஆண்டவர் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாங்களா, சிலவங்க எல்லாம் காணாமலே போயிட்டாங்க. ஒரு தேவ பிள்ளைகள் மேல இருக்கிற அபிஷேகத்தை மதிக்க பழகணும், கனம் பண்ண பழகணும். ஏன்னா அபிஷேகங்கிறது என்னது? தேவன். அபிஷேகங்கிறது தேவன். ஒரு ஊழியர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா, ஒரு தகப்பன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரா, ஒரு தாய் ஆலோசனை கொடுக்கறாங்களா, நண்பர்களால் அவங்க மேல அபிஷேகம் இருக்கா, அதை நீ மதிக்க தெரியலன்னா தேவனையே நீ எதுக்குற, தேவனே எதுக்குற. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நானே முடிவெடுத்துக்கிறோம், நானே செஞ்சுக்கிறேன். இது யாரு? அது என்ன ஆவி? அது லூசிபரின் ஆவி. அவன் என்ன செஞ்சான்? நான் தேவனுக்கு மேல ஏறுவேன், நானும் சிங்காசனத்துல போய் உட்காருவேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொன்ன, அப்படியா? உச்சில அடிச்சு ஒரே அடியா அடிச்சு கீழே தள்ளிட்டார், போ அப்படின்ட்டு. ஒரு தூதன் அவ்வளவு பவரை கொடுத்தாரு, பிசாசாய் இன்னும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். எதனால? அவன் பெருமைனால விழுந்தான். அதனாலதான் அந்த கிதியோனுடைய படையில சொல்றாரு, எப்பா என் கை ரட்சித்தது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அவன மூல லிஸ்ட்ல கழுகி. இயேசுவே நமக்கும். அதனால நீங்க பிசாசு முன்னாடி தலை குனிய சொல்லல, ஆனா அபிஷேகம் பெற்றவர்களை நீங்க கனம் பண்ண பழகணும், கனம் பண்ண பழகணும். ஏன்னா அபிஷேகங்கிறது என்னது? தேவன். அது தேவன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணபடினால் தேவன் அவரோடு கூட. அந்த அபிஷேகம்னா என்னது? உலகத்தை படைச்ச தேவன் கூட இருப்பதுதான் என்னது? அபிஷேகம். சிலர் என்னன்னா அந்த அபிஷேகத்துல கைய வச்சுதான் நிறைய சாக்கடிச்சு போயிருக்காங்க. அபிஷேகம் பெற்றவனை கிண்டல் அடிக்காத, அபிஷேகம் பண்ணவனை பரியாசம் பண்ணாத. அதனுடைய ஊழிய அனுபவத்துல நான் எத்தனை பேரோ பார்த்துட்டேன், உலகத்திலே இல்ல அவங்க எல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் அதை ஒரு ஊழியமாவே எடுத்திருக்காங்க. என் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ன செய்யாத, தொடாத. என் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யாத, தீங்கு செய்யாத. ஆண்டவர் சொல்றாரு, 32,000 பேர்ல 22,000 லிஸ்ட் போயிட்டு அவ்வளவு பேரும் கழிச்சுட்ட, 10,000 தான் மிஞ்சி இருக்கு. அந்த 22ல முதல்ல என் கை என்னை ரட்சித்தது, முதல்ல அதை கழிக்கிற. ரெண்டாவது, பயமும் திகிலும் உள்ளவன் அவனை வீட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறாரு. அவன் திரும்பி போக கடவன். ஏன்னா பயம்ங்கிறது என்னன்னா சாத்தானுடைய சரக்கு, விசுவாசங்கிறது என்னது? தேவனுடைய சரக்கு. நீ பயப்பட. இயேசு கிறிஸ்து செத்தவனை உயிரோட எழுப்புறதுக்கு, யவீரின் பிள்ளையை உயிரோட எழுப்புறதுக்கு 12 பேர் தானே அழைச்சாரு, தெரிந்து கொண்டாரு. ஆனா துஷ்டி வீட்டுக்குள்ள உள்ள போகும்போது 12 பேரையும் கூட்டு போல. யார கூட்டு போற? பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேர் தான் கூட்டு போறாரு. ஏன்னா உள்ள ஐயோ செத்து போச்சா, பாடியா, ஐயோ எந்திரிச்சா ஆவி வருமா, அது வருமா அப்படின்னு பயந்தான்னா அவ்வளவுதான். அங்க பூமியில ஒருவர் இருவர் ஒருமனப்பட்டாதான் அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும். ஒரு ஆவி கோளாறு ஆயிட்டுன்னா அந்த இடத்துல அற்புதமே நடக்காது.
அதனாலதான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கர்த்தர் கிளியர் பண்ணுவாரு. ஆண்டவர் நினைச்சா நாளைக்கே எழுப்புதல செய்ய முடியும். எங்கெங்க வடிகட்டணும், எங்க இருக்கணும், எங்க மாத்தணும், எங்க சுட்டரிக்கணும் எல்லாம் அவர் கிளியர் பண்ணி தான் கொண்டு வருவாரு. அதனால கிதியோனுடைய படையில மொத்தம் 32,000 இருந்துச்சு. முதல்ல வீம்பு பேசுறவனை கழினாரு, அப்புறம் பயமும் திகிலும் உள்ளவனை வீட்டுக்கு அனுப்புங்கிறாரு. ஏன்னா பயப்படுகிறவன் தேவனுடைய திட்டத்தை என்ன சொல்ல, விசுவாசத்துக்கு நேர் எதிரி என்னது, பயம்தான். இயேசு கிறிஸ்து எவரும் வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரர் யோவானையும் தவிர வேற யாரையும் வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல். இயேசு அந்த இடத்துல ஞானமா செய்றாரு பாருங்க. ஏன்னா அந்த 3 பேர் தான் உண்மை உள்ளவன். செத்தாலும் தேவன் தான் பெரியவர். தேவன் தான் என்னது, பெரியவர். வாழ்க்கையில எதை குறித்தும் பயப்படாத. உன்னுடைய ஊழியத்தை குறித்தோ, உன் குடும்பத்தை குறித்தோ, உன்னுடைய தொழிலை குறித்தோ, எதை குறித்தோ நீ பயப்படாத. உன்னை கருவிலேயே காத்த தேவன், தாயின் கருவிலே உன்னை காத்த தேவன் உன்னை போஷிப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழு. ரட்சிக்கப்படாத காலத்திலேயே ஆண்டவர் என்ன விபத்திலிருந்து என்ன காப்பாத்தின தேவன், இப்ப அவருடைய பிள்ளையா மாறி இருக்கேன். இப்ப நான் அவருடைய ஊழியத்தை செய்ய என்ன விட்டுருவாரா? என்ன போஷிக்காம விட்டுருவாரா? எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தாரே. நாடு ஃபுல்லா பஞ்சம், ஆனா அவனை கடற்கரையில ஆற்றங்கரையில உட்கார வச்சு ஆண்டவர் போஷிச்சாரு. திருட்டு காகத்தை வந்து ஆண்டவர் போஷித்தார். காலையிலே மாலையிலே என்னதான் அப்பமும் இறைச்சியுமா. ஏன்னா அவன் எப்படி வாழ்ந்தான்? விசுவாசத்தோடு வாழ்ந்தான். அடுத்த ஆண்டு சொன்ன விதவை வீட்டுக்கு போங்கிறாரு. என்னடா ஆண்டு அவளே ஒரு விறகு பொறைக்கு வைத்த கழுவி வாழ்க்கை ஓட்டுற, அங்க போய் போக சொல்றாரு. நமக்கு அது சரி வராது. ஒரு பணக்கார வீடு, கொர்நிலை மாதிரி ஒரு பணக்கார வீடு இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா கதையை ஓட்டிடலாம். ஒரு பணக்காரங்க 5 பேர் இருந்தா கதையை ஓட்டிடலாம். அப்படி நினைச்சு வாழ்றவனை கழிச்சு விட்டுரு அப்படிங்கிறாரு. தேவனை நம்பி வாழு, தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழு. பரலோகத்தை திறக்கிற சாவி தேவனுடைய வார்த்தை. கை தட்டுவோம். பரலோகத்தை திறக்கிற சாவி தேவனுடைய வார்த்தை. அந்த விதை வீட்டுக்கு போச்சுறாரு. அங்க அவ பிள்ளைக்கு நோய் வருது, அந்த புள்ள செத்து போகுது, அந்த புள்ளைய உயிரோட எழுப்புறான். எப்படிலாம் ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்ல 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 அவன் தைரியமா போய்கிட்டே இருக்கான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறார். உன்னுடைய வாழ்க்கை குறித்து பயப்படுறியா? உன் குடும்பத்தை குறித்து பயப்படுறியா? உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை குறித்து பயப்படுறியா? உனக்குள் இருக்கிற இயேசுவை பாரு. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கை தட்டோம். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கு நீ பிள்ளையா பிறந்திருக்க. அவர் உன்னை விடுவாரா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அந்த தைரியம், என் குடும்பத்தை அவர் நடத்துவாரு. உன்னுடைய வேலையில பிரச்சனையா இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம். எத்தனை பேர் மாந்திரிகம் வைக்கட்டுமே, உன் பக்கத்துல 1000 பேர், உன் வலது பக்கத்துல 10,000 பேர் வந்தால் ஒன்று அணுகாது. எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய இயேசுவின் நாமம் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. பகை திகிலும் பயம் உள்ளவன் ஓடக்க. யோபு தன்னுடைய வாழ்க்கையில பயந்தான். ஐயோ ஐயோ எனக்கு வீடு போயிருமோ, சொத்து போயிருமோ, ஐயோ என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஆயிருமோ, என்னெல்லாம் நினைச்சு பயந்தானோ அவன் பயந்தது அவனுக்கு என்னச்சு நேரிட்டது, அவனுக்கு அஞ்சினது. அப்ப என்னதுன்னா, இவனே பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். என் கூட கர்த்தர் இருக்காருயா, என்னை யாருமே அசைக்க முடியாது.
நீதிமான் என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை. நீ நீதிமான். அப்பாவுடைய ரத்தம் உனக்குள்ள ஓடுது. இயேசு கிறிஸ்துடைய சொந்த ரத்தம் உனக்குள்ள ஓடுது. இந்த உலகத்துல ஒரு தீய சக்தி உன்னை அசைக்க முடியாது. ஆண்டவர் யோசுவாக்கு சொன்னார்ல, யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் நீ அதை பார்க்காத, உனக்குள் இருக்கிற தேவனை மட்டுமே பாரு. அந்த தைரியம் இருந்ததுன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டுக்குள்ள வந்துட்ட. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட், அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல இருந்து தெரிந்து கொள்ள லிஸ்டுக்கு வந்துட்ட. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு பாடுகள் நிறைய வரும். உபத்திரத்தின் குகையிலே உன்னை நினைச்சீங்க. அப்ப அந்த தெரிந்து கொள்ளுதல் லிஸ்ட் எப்படி வரும்னா, அவனை மாத்துறதுக்கு கர்த்தர் நினைச்சுவாருன்னா உடைச்சுதான் எடுப்பாரு. உடைக்கும் போதுதான் அவன் ஜபம் மாறுது. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, எல்லாம். சிலர் பாருங்க, கல்யாணத்திலேயோ அல்லது குழந்தை பாக்கியத்திலேயோ அல்லது வேலையிலேயோ சொல்லுவாங்க, எனக்கு தான் எல்லா காரியத்திலையும் முட்டி முட்டி சிலருக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். எனக்கெல்லாம் போராடி தான் பெற வேண்டி இருக்கு. ஏன் போராட வைக்கிறதா தெரியுமா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கீங்க. சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட். ஏன்னா ஒரு காரியத்தை உன்னை ஸ்டாப் பண்ணி தாமதமாக்கி உனக்கு கொடுக்கிறாருன்னா உன்னை உருவாக்கிட்டு வராரு. உன்னை மாத்தாம எல்லாத்தையும் தந்துட்டாரு வச்சுக்கிறீங்களேன், நீ உலகத்துல ஒரு நார்மலான மனிதனா போயிருவ. ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? உன்னை அழைச்சி, உன்னை தெரிந்து கொண்டு, உன்னை உண்மையுள்ளவனா எனக்காக நீ சாதிக்கிறவனா மாத்துறதுக்கு தான் சில உபத்திரத்தின் பாதையில நடத்துறாரே தவிர உபத்திரம் உன்னை தோக்கடிக்க முடியாது. கை தட்டுவோம். உபத்திரம் உன்னை தோக்கடிக்க முடியாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் துடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்து, நான் ஜெயித்தனால உனக்கு ஜெயம் உண்டு. கை தட்டுவோம். உனக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. கடைசியா அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல இருந்து தெரிந்து கொள்ள லிஸ்டுக்கு வந்தாரு. தெரிந்து கொள்ளுதல் லிஸ்ட்ல இருந்து உண்மை உள்ள லிஸ்டுக்கு வராரு. இதை கிதியோனை எங்க இறக்குறாருன்னா, எப்பா 32,000த்துல 22,000 போயிட்டா, இந்த 10,000 தானே இருக்கு, அவ்வளவு பேரையும் தண்ணிக்குள்ள இறக்குனாரு. இந்த 10,000 பேரை எதுல இறக்கு? தண்ணிக்குள்ள இறக்குன்ட்டாரு. தண்ணிக்குள்ள என்ன இறக்குறாரு பாருங்க. 7 நியாயாதிபதி புஸ்தகம் 7:6-7 வாசிங்க. 5ல இருந்து வாசிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அந்த 10,000 பேரை தண்ணீர் அண்டையில இறங்க பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், அவனை கொஞ்சம் தனியா பிரிங்கிறாரு, அவனை தனியாகவும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்து என்றார். அத பாருங்க, நல்லா பாருங்க. 32,000த்துல வீம்பு பேசுறவன கொஞ்சம் கழிச்சிட்டாரு. அடுத்து பயமும் திகழும் உள்ளவனை கழிச்சிட்டாரு. இது போக 10,000 தான் இருந்துச்சு. இந்த 10,000 தண்ணிக்குள்ள இறக்கி இந்த 10,000த்துல 300 பேரை கொண்டுதான் அற்புதம் செய்ய போறா. இதுல யார் கழியப்படுறா அப்படிங்கறது என்னன்னா, வாசிங்க. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். நக்கிக் கொண்ட லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அவங்க வேலையை பார்த்துட்டு போ சொல்லிரு அப்படின்ட்டார் பாருங்க. அல்லேலூயா. இது எதை குறிக்கு தெரியுமா? முழங்கால் படியிட்டு தன் வாயை தண்ணீரோடு வைக்கிறவன் அவன் தாகம் தீர வர மடக்கு ஃபுல்லாவே குடிச்சு அடிச்சுருவான். வயிறு நிறைய முட்டை, அவனுடைய முழு திருப்தியே அவன் செஞ்சிடறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த லிஸ்டையும் கழிச்சிருன்ட்டாரு. கையால அள்ளி நக்குறான தண்ணிய நக்குறவனுக்கு முழு தாகம் அடையுமா? அடையாது.
திருப்தி அவனால அடைய முடியாது. அதே மாதிரிதான் தேவன் பயன்படுத்தும் மனிதர்களை தேவன் நடத்துற பாதை, அவன்லாம் அப்படி இருக்கான் ஐயா, இவன்லாம் இப்படி இருக்கான் ஐயா, நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நக்கி குடிக்கிறவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்தானுக்கும் உனக்கும் வித்தியாசத்தை என்னன்னா, ஒரு யோசேப்பு பிரித்தெடுக்கப்பட்டவன் தானே. யோசேப்பு ஏன் ஜெயில கூழ் குடிச்சான்? ஏன் அவன் பிராணம் இரும்பினால் அடைக்கப்பட்டுச்சு? அவனுடைய ஆசை பாசங்கள்லாம், அவனுக்கு எவ்வளவு மனக்கோட்டை கட்டி இருப்பான், எவ்வளவு ஆசைகள் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அதை விட பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எகிப்து தேசம் முழுவதும் உனக்கு தரப்போறான். ஆனா சில காலம் அவன் ஆசையை அடைய முடியாம தேவனுடைய திட்டத்தின்படி மற்ற உலகத்தானுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் காட்டும்படி யோசேப்பு ஆண்டவர் சிறையிலே காலத்தை கழிக்க வச்சார். 13 ஆண்டுகள் குழியும் சிறையும் அவமானமும் நிந்தையும், செய்யாத குற்றத்துக்கு தண்டனையும். அவன் கேட்டிருக்கலாமே, நான் என்னப்பா தப்பு பண்ணுனேன்? தரிசனத்தை சொன்னது தப்பா? இதுக்கு இவ்வளவு தண்டனையா? யோசேப்பு எங்க பெரிய தப்பு பண்ணான்னு பைபிள்ல பாருங்க, இருக்காது. என்ன ஓப்பன் கார்டா எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆண்டவர் வெளிப்படுத்தினது சொன்னான். அப்ப அவன் அவன் சகோதரர்லாம் பார்த்திருப்பான். நம்ம சகோதரர்கள் எல்லாம் பாருங்க, நான் ஆண்டவருக்கா வாழ்றேன், நான் கூழ் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் சகோதரர்கள் ஒரு திட்டம் இல்ல, அவனெல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் பெற்றோர்கள் நல்லா உதவி செய்யறாங்க, நான் மட்டும் தனியா செயல கிடக்க. அப்ப பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் உண்மையா இருக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த உண்மையை பார்த்துதான் கர்த்தர் யோசேப்பை டாப்ல கொண்டு போய் வச்சுட்டார். கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மற்ற மனிதர்களை போல என்ன இல்லை, என் வாழ்க்கை வேற மாதிரி நடத்துறாரு. என் குடும்பத்துல என்ன வேற மாதிரி நடத்துறாரு. என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுகள், என்னுடைய திட்டங்கள் எவ்வளவோ வச்சிருந்தேன், எப்படிலாம் வச்சிருந்தேன். நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், நான் காத்துட்டு வாங்கினாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், என்னென்ன ஆசையில இருந்து எல்லாமே பாலா போச்சு. ஏன்னா அப்பா ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. கை தட்டும். அப்பா ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. அந்த வேலை திட்டம் நிறைவேறும் வரை மற்றவங்கள மாதிரி இல்லையே, யாருக்கும் வராத நோய் வருது, யாருக்கும் வராத போராட்டம் வருது, யாருக்கும் இல்லாத பாடுகள் வருது. ஐயா, உன்னை அழைத்த லிஸ்ட்ல இருந்து உன்னை தெரிந்து கொள்ள லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாரு. தெரிந்து கொள்ளுத லிஸ்ட்ல இருந்து நீ என்ன பாடு வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் என் அப்பாவுக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படி இந்த உண்மைங்கிற லிஸ்ட்ல உன்னை கொண்டு வந்து அந்த உண்மை நிமித்தமா தான் கர்த்தர் உன்னை யோசேப்பை போல உயர்த்த போறார். கை தட்டும். சின்னவனை ஆயிரமாய் பெருக்கும் வல்லமை, சிறியவனை பலத்த ஜாதியாக்கும் வல்லமை. சின்னவனை ஆயிரமாய் பெருக்கும் வல்லமை, சிறியவனை பலத்த ஜாதியாக்கும் வல்லமை. ஜீவனுக்கு ஈடாக ஜனம் பெற்றிட, ஜீவனுக்கு ஈடாக ஜனம் பெற்றிட பெரிய காரியங்களை செய்யும் வல்லமை, பெரிய காரியங்களை செய்யும் வல்லமை. வல்லமை, வல்லமை, வான பூமியாவும் ஆளும் வல்லமை. வல்லமை, வல்லமை, வான பூமியாவும் ஆளும் வல்லமை. அல்லேலூயா. நீ தாவீதை எடுத்துக்கிறீங்க. தாவீது அவன் கூட பிறந்தவங்க எல்லாம் கூட்டு வச்சு என்ன விருந்து பண்ணா பெத்தவங்க. ஆனா தாவீதை புறக்கணி ஆடு மேய்க்க அனுப்பி விட்டாப்ல. குடும்பத்திலே அவன் புறக்கணிக்கப்பட்டான். நீங்க நினைக்கலாம், குடும்பத்திலே நான் புறக்கணிக்கப்படுறானா? அப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க, நான் உண்மைங்கிற லிஸ்ட்ல வந்துட்டேன். கை தட்டும். உண்மைங்கிற லிஸ்ட்ல வந்துட்டேன். மத்தவங்க புரிஞ்சு கொண்டான்னா புரிஞ்சு கொள்ளாம போனா என்ன? நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யுங்க, செய்யுங்க. இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை தான். நீ ஆண்டவருக்காக நீ செஞ்சேன்னா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். மத்தவங்க என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம். யோசேப்பே பேசலையா? நீங்க உண்மையா இருங்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில, ஊழியத்திலேயோ, குடும்பத்திலேயோ, நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயோ நீங்க உண்மையா வேலை பார்க்க நினைப்ப, உன்னைதான் டார்ச்சர் பண்ணுவாங்க. நீதான் தப்பு பண்ணேம்பாங்க. சொல்லட்டும். ஆண்டவர் எதுக்காக அந்த சோதனை அனுமதிக்கிறார் தெரியுமா? நீ தெரிந்து கொள்ளுதல் லிஸ்ட்ல இருந்து நீ உண்மை என்ன யோபுவ மாதிரி என்ன கொன்னு போட்டாலும் சரி நான் மறுதளிக்க மாட்டேன்.
ஆனா யோபுடைய மனைவி என்ன சொல்றா? தேவனை தூஷித்து ஜீவனை விடியா, இவ்வளவு சோதனை அனுபவிக்கணுமா? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தருடைய நாமத்துக்கு அந்த யோபு ரெட்டந்தனியா ஆசீர்வதித்தாரா, ஆசீர்வதிக்கலையா? உண்மையா இருங்க. சிலர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ஆவிக்குரிய இதுக்குள்ள வரலாம், உங்க குடும்பம் புரிஞ்சுக்கிறாம, உங்க சொந்த பந்தம் புரிஞ்சுக்கிறாம உங்களை கேலி பண்ணலாம், உங்களை பரியாசம் பண்ணலாம், உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஐயோ நம்ம சபைக்கு போறதுனால, இப்ப நான் ஆவிக்குரியதுல போறதுனால தானே குடும்பங்கள் நம்மளை வெறுக்கு, நம்மளை பரியாசம் பண்றாங்க அப்படி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர்ல உண்மையை பார்க்கிறாரு. ஆண்டவர்ல உண்மையை பார்க்கிற நீங்க உண்மையா நின்னுட்டீங்க வச்சிருங்களேன், எந்த மனிதர்கள் உங்களை பேசுறாங்களோ அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார். அந்த சோதனையை தேவன் தான் அனுமதிக்கிறாரு. இது தேவன் கொடுக்கிற பயிற்சி. கிதியோனுக்கு கொடுத்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா உருவாக்குறாரு. வீம்பு பேசுறவனை கழிச்சாரு, பகனும் பயமும் திகில் உள்ளவனை கழிச்சாரு. கடைசியில என்ன பண்றாரு? தண்ணிக்குள்ள இறங்கி நக்கி குடிக்கிறதுல என்ன இருக்குன்னா, ஒண்ணு அவன் புள்ள உலகத்திலே மூழ்கிறான், வாயை வச்சு அப்படி உலகத்திலே மூழ்கிறான். அப்ப சிலர் நினைக்கலாம், உலகத்தான மாதிரி வாழ முடியலையே, நான் சினிமா தேட்டருக்குள்ள போக முடியலையே, நான் அப்படி அவங்கள மாதிரி ஜாலியா இருக்கேன், என்ன வேற மாதிரிலாம் ஆண்டவர் நடத்துறாரு. நீ வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா நீ உண்மைங்கிற லிஸ்ட்ல உன்னை கொண்டு வராரு. அதுக்காக கடைசி வரை ஆண்டவர் அப்படி வைக்க போறது கிடையாது. அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணும்போது கர்த்தர் உயர்த்துற உயர்வு இருக்கு, அது ரெட்டந்தனையான உயர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் என் கர்த்தருக்காக நான் உண்மையா இருப்பேன்யா. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நான் உண்மையா இருப்பேன். என்னை யார் புரிஞ்சாலும் சரி, புரியாம போனாலும் சரி, எனக்கு கொடுத்த வேலையில நான் உறுதியா இருப்பேன். அதுல என்ன பழிச்சொல் வந்தாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நேற்று ஊழியத்துக்கு போகும்பொழுது உடன் ஊழியர்கள் கேட்காங்க, என்ன பாஸ்டர் 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் ஒரு வீட்டிலேயாவது ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசினா இல்ல, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணது இல்ல, இப்படி இருக்காங்க எப்படி? அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்க பாஸ்டரை கூப்பிட்டு வீட்டுல வந்து ஜெபம் பண்ணு, வீட்டுல ஒரு வீட்டு சுதந்திரத்துல போய் உள்ள கேளுங்க. உடன் ஊழியர் வந்தான், உள்ள போய் உட்கார்ந்த உடனே ஆவியான வெளிப்படுத்தினார். அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க அரண்டாங்க, அப்படிதான் பாஸ்டர் இருக்கு, வீட்டுல இருக்கவே முடியல அப்படின்னு. வீட்டுல இருக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அவங்க வந்து, நான் சொன்னேன், உங்க பாஸ்டரை கூட்டு வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க அங்க சர்ச்சில் ஒரு 2 பேரு மேலே ஏறி ஏதோ வெள்ளை அடிச்சாங்களாம், என்னவோ பெயிண்ட் அடிச்சாங்களாம், 2 பேரு தலைக்கப்புறம் விழுந்து 2 பேருடைய பாடியுமே நொறுங்கி போச்சான். எல்லாம் பைபாஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணியிருக்கான். அது பெரிய சபையில பெரிய பிரச்சனை ஆகி சபையே இப்ப 2ஆ 3ஆ இருக்கு. பாஸ்டர் அம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கு, பாஸ்டர் ஒழுங்கா அழுதுகிட்டு இருக்கு. அப்ப ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்க ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்துட்டு கார்ல வரும்போதுதான் இவங்க சொல்றாங்க, நம்ம போன 2 3 வீட்டுல யாராவது வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொன்னாங்களா? சிஎஸ்சி ஆர்சியை விட மோசமா பெண்டகோஸ்டே இருக்கு. வரும்போது அதான் யோசிக்க, இவங்க பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்லிட்டு இப்ப இவங்க பாரம்பரியம். ஏன்னா வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கைத்தட்டி ஆவில நிரம்பி இவ்வளவு சபைகள் இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் அப்படியே டக்கு டக்குன்னு 1 மணி நேரத்துல அனுப்பிக்கிட்டு, அப்ப ஒரு தனிப்பட்ட அங்க வீட்டுக்குள்ள போகும்போது அங்க தெரியுது அங்க மாந்திரிகத்துல என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், கிறிஸ்து அவர்களில் உருவாகும் அளவு நான் என்ன செய்றேன்? கற்ப வேதனைப்படுகிறேன். அவன் ரட்சிக்கப்படணும், அவன் அபிஷேகம் பெறணும், அவன் ஞானஸ்தானம் எடுக்கணும், அவன் உபதேசம் வளரணும், அவன் அறிக்கை பண்ணணும், அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலையாக்கணும். போ வந்துட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா கடைசி காலம், கடைசி காலம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 25:21. மத்தேயு 5:21. அவனுடைய எஜமான் அவரை நோக்கி நல்லது, நல்லது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். உலகத்துல நடக்கிற மாதிரியே நானும் பண்ணுவேன், எல்லாரும் 2 படிக்கிற மாதிரியே நானும் 2 படிப்பேன், அப்படி இல்ல. ஒரு நபருக்காக
உன்னை அபிஷேகத்துல நடத்து. ஒரு நபருக்காக நீ ரிஸ்க் எடு. அவனுக்கு சத்தியத்தை போதி, விசுவாச சத்தியத்தை கற்றுக்கொடு, அவனை விடுதலை பண்ணு, மாந்திரிகத்திலிருந்து வெளியே கொண்டு வா, அற்புத அடையாளம் ஊழியங்களை செய்யி, அந்த ஜனங்களை விடுதலையாக்கு. ஒரு சீசன் மற்றவங்களை போய் என்ன சீசன் ஆக்கணும். ஆண்டவர் 12 சீசனை அடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். சீசராக்குங்கள் என்று சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? சீசர்கள்ட்டே சொல்றாரு. ஒருத்தன் இன்னொருத்தனை போய் உருவாக்கணுமா? அந்த அளவுக்கு அவனுக்கு நீ கற்றுக்கொடு. இயேசு 12 பேருக்காக தான் விளக்கரியத்தை செலுத்தினாரு. மொத்தமே 12 பேர் தான். அந்த 12 பேருக்கு தான் நேரத்தை செலவழித்தாரு. அந்த 12 பேரு தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷ சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நீ 10 பேரா இருந்தாலும் சரி, நீ 5 பேரா இருந்தாலும் சரி, நீ உண்மையா மட்டும் கடைசி வரை நிலைச்சு நின்னுட்ட, உன்னை கொண்டு ஆயிரங்களை லட்சங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கைத்தட்டும். லட்சங்களை கொண்டு வருவார். மற்றவங்களை பார்த்து நீ வாழாத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்புல நீ உண்மையா இரு. கர்த்தர் எனக்கு அற்புத அடையாளம் ஊழியங்களை எழுப்புதலை செஞ்சு செய்வாரியா. நிறைய நான் உருவாக்கணும், நிறைய பேரை செத்தவனை எழுப்பனவனை உருவாக்கணும் அப்படின்னு அதுல நீ உண்மையா கடைசி வரை இருந்துரு. பிறரை பார்த்து நீ சோர்ந்து போவோ தளர்ந்து போவாத. உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ செய். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிபதி ஆக்குவான். நாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆட்டுக்குட்டி ஆனவரோடு யுத்தம் பண்ணக்கூடிய விசுவாசிகள் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டோர், தெரிந்து கொள்ளப்பட்டோர், உண்மையுள்ளவர்கள். பவுல் கடைசி கால வெளிப்பாடை பவுலுக்கு கொடுத்ததின் காரணம் என்ன? எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை சவுக்கடிகள், கல்லடிகள். ஆனாலும் கிறிஸ்துவ அவன் மறுதலிக்கவே இல்லை. கிறிஸ்துவ மறுதலிக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உனக்குள்ளே ஒரு தீர்க்கமான ஒரு தரிசனம் இருக்கணும். ஐயா, நான் அழைக்கப்பட்டிருக்கலாம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டுக்கு வரணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், நான் உண்மைங்கிற லிஸ்டுக்குள்ள நான் வரணும். அந்த தரிசனத்தோடு ஓடு. ஏதோ வாழ்றேன், ஏதோ நான் ஊழியம் பண்றேன் அப்படின்னு பண்ணாத. ஒரு தரிசனம் சாதிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, எப்பா 32,000 பேர்ல அவ்வளவும் கழிஞ்சு கடைசியில் இந்த 300 பேரை கொண்டுதான் மீதியான ஓட விட்டாரு. அதே போலதான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். சிறு கூட்டமே பயப்படாது, சிறுமந்தையே பயப்படாது. கர்த்தர் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நீ பாடுகளிலே பின்வாங்கிறாதே, சோதனைகளிலே பின்வாங்கிறாதே. உலகத்தானை போல என்னால வாழ முடியலையே அப்படி நினைக்கலாம். அவனை விட மேல கர்த்தர் உன்னை வைக்க போறது உண்மை. ஆனா சில ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பிரதிஷ்ட வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் உள்ளத்துல எதிர்பார்க்கிறார். யோசேப்பு அர்ப்பணித்தார், தாவீது அர்ப்பணித்தார், தானியேல் அர்ப்பணித்தார். இயேசு சிலுவையிலே தன்னை உலக இரட்சகராய் இருந்தும் அரை நிர்வாணத்தோடு கேவலமாய் சிலுவையிலே தொங்க என் பிதாவின் திட்டத்திற்கு அவர் தன்னை ஜீவபலியாய் அர்ப்பணித்தார். அதனாலதான் இன்னைக்கு எல்லா நாமத்துக்கு மேல அவர் உயர்த்தி விட்டார் இயேசுவின் நாமத்தை. இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உங்களையும் உயர்த்த விரும்புகிறார். நீ அந்த உண்மைங்கிற ஒரு லிஸ்டுக்குள்ள வா. உண்மைங்கிற லிஸ்டுக்குள்ள வா. கர்த்தர் உன்னை ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, இதுவரை நடக்காத அற்புதங்களை நடப்பிக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை உருவாக்குறார். கர்த்தர் உன்னை உருவாக்குறார். கர்த்தர் உன்னை உருவாக்குறார். அபிஷேகம் பெறாதவர்களை தேடி போ. அவர்களை அபிஷேகத்துல நடத்து. ஐயோ, சத்தியம் அறியாமல் இருக்கிறார்களே, விசுவாச சத்தியத்தை நீ போதி. விசுவாச சத்தியத்தை போதிக்கும் பொழுது எதிர்ப்புகள் வரும். எனக்கே சில நேரங்களில் வருது. இப்படி பண்ணக்கூடாது, என்ன எல்லாம் தேவர்கள் தேவர்கள் சொல்றீங்க, எல்லாராலும் செய்ய முடியுமா? எனக்கே போன் கால் வருது. அதுதான் சத்தியம். அந்த பாடுகள், அந்த நிந்தைகள், அந்த இதெல்லாம் வந்து அதுல யாரையும் பொருட்படுத்த கூடாது. தேவன் நமக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் ஓடுங்கள். அதுல உண்மையா இருங்கள். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் கர்த்தர் அநேகத்தில் நம்மை அதிபதியாக்குவார்.
பயத்தோடு வாழாது, பயத்தோடு வாழாது, தைரியத்தோடு இறங்கு. உன்னுடைய தரிசனம் நிறைவேறும், உன்னுடைய வாஞ்சை நிறைவேறும், உன்னுடைய தாகம் நிறைவேறும். நடக்குமா நடக்காதோ என்ற பயத்துல வாழாதே. கடைசி காலம் என்னை கைவிட்டுவாரோ, ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தர் எல்லா சோதனையிலிருந்து உன்னை ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும் வரை உன்னை காப்பாற்றுவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. உன்னை எப்படி கைவிடுவார்? உன்னை எப்படி கைவிடுவார்? ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஒப்புக்கொடு. ஆண்டவரே, யோபுவை போல நான் ஒப்பு கொடுக்கிறேன். யார் யோபுடைய மனைவியை தூசித்தா? தேவனை தூசித்து ஜீவனை விடுமையா என்று. ஆனால் என்னை கொண்டு போட்டாலும் சரி, என் தேவனை நான் மறுதலிக்க மாட்டேன். என் அப்பா சொன்னது கண்டிப்பா நடக்கும். என் அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. யோபுடைய சந்ததிகளை எப்படி ஆசீர்வதித்தார்? அந்த பிள்ளைகள் சௌந்தரியம் உள்ளவர்களா இருந்தார்களாம், சௌந்தரியம் உள்ளவர், அழகுள்ளவர்கள், ஐஸ்வர்யமுடையவர்களா இருந்தார்களாம். அதே போலதான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். நீ இப்ப பண்ணுற அர்ப்பணிப்பு இருக்கு, இப்ப வாழ்கிற வாழ்க்கை இருக்கு, அதுக்கு ஒரு ரெட்டந்தனையான ஆசீர்வாதம் உனக்கு மாத்திரம் இல்ல, உன் சந்ததிகளுக்கே வரப்போகுது, உன் பிள்ளைகளுக்கே வரப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க செய்யும். இந்த சத்தியத்தை எதிர்க்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.